இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதிலே சொன்ன பிரதான காரியங்களில் ஒன்றுதான் இது. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவன் இயேசுவினிடத்தில் ஓடி வந்து அவரை பணிந்து அவரை நல்ல போதகரே என்று சொல்லி நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், இந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இதெல்லாம் நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்லும்போது, இதெல்லாம் சின்ன வயசுலேயே கை கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும்போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறதுப்பா, உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ தரித்திரருக்கு கொடு என்று சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் மனமடிவாகி சோர்ந்து துக்கத்தோடே திரும்பினான் என்று. அப்படி என்றால் அவனிடத்தில் ஆஸ்தி, சொத்து இவைகள் இருந்தது தவறா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. சகையு என் ஆஸ்தியில் பாதியை கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது இயேசு சொல்லியிருக்கலாம் அல்லவா, நீ பாதி கொடுத்தாலும் பரலோகம் வர முடியாது, நீ ஃபுல்லா கொடுத்ததான் வர முடியும் சொல்லியிருக்கலாம் அல்லவா. இல்லை, இங்கே ஆஸ்தி இருப்பதல்ல பிரச்சனை, அந்த ஆஸ்தியில் அவன் மனசு இருந்தது தான் பிரச்சனை. இயேசு அவனை பார்க்கிறார். அவனை பார்த்தபோது அவனுக்கு நித்திய ஜீவன் வேணும், இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் அவன் இருதயம் எங்கே இருந்ததென்றால் அவனுடைய ஆஸ்தியின் மேல் இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் பரலோகத்தை விட, நித்திய ஜீவனை விட இந்த பூமியிலே அவனுக்கு இருந்த ஆஸ்திகளை அவன் பொக்கிஷமாய் பார்த்தான். நாம் எதை பொக்கிஷமாய் பார்க்கிறோம் என்பது ரொம்ப அவசியம். தேவன் நமக்கு தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற மீட்கப்பட்ட ஆத்மா, தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணின பரலோக வாசஸ்தலம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தை நாடுங்கள் என்று கொலோசியர் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே தெளிவாய் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எதை பொக்கிஷமாய் பார்க்கிறோம்? பூமிக்குரியவைகளையா, நித்தியத்துக்கு அடுத்தவைகளையா? பூமிக்குரியவைகளை பொக்கிஷமாய் எண்ணுவோமானால் நம்முடைய இருதயம் பூமிக்குரியவைகள் மேல்தான் இருக்கும். நித்தியத்துக்கு அடுத்தவைகளை, பரலோகத்துக்குரியவைகளை நாம் பொக்கிஷமாய் எண்ணுவோமானால் நம்முடைய இருதயம் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் இருக்கும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் இருக்கிறது. மேலானவைகளை நாடுவோம், அதே வாஞ்சிப்போம். நம்முடைய இருதயம் அவரை பற்றி இருக்கட்டும். அவர் தாங்க நமக்கு பொக்கிஷம், நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட பொக்கிஷம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அண்டிக் கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம். நம்முடைய இருதயம் அவரையே நம்பி இருக்கட்டும், சார்ந்து இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீரன் இருதயத்தின் கண்மலையாயிருக்கிறீர், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர பண்ணுவார். நம்முடைய இருதயம் அவைகள் மேல் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் அவரையே பொக்கிஷமா எண்ண வேண்டும். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, எங்கள் பொக்கிஷம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் இருதயம் உம்மையே சார்ந்திருக்க, மேலானவைகளையே பற்றி கொண்டிருக்க கிருபை செய்வீராக. நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய ஒன்றையும் நாங்கள் பொக்கிஷமாய் எண்ணாமல் ஆண்டவரே அப்பா, அழியாததும் வாடாததுமான அந்த நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் பொக்கிஷமாய் எண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். நீர் நடத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.